விஜய் சிஎம் வந்திருக்காரு. நான் இப்பதான் ஒரு இன்டர்வியூல பேசினேன். ஆட்சி நடத்துறதுலாம் பெரிய ப்ராப்ளமே கிடையாது. கவர்னன்ஸ்லாம் ஈஸியா பண்ணிடலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் நடந்துரும். எதிர்கட்சியா ஒரு கட்சி எப்படி செயல்படுறதா இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியை செயல்பட வைக்கிறது எதிர்கட்சி தான். தி பெஸ்ட் எதிர்கட்சி வந்து திமுக உலகத்திலேயே. ரொம்ப கரிசனமா கையாண்டாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய திமுக. அதோட விளைவுதான் விஜய் இன்னைக்கு ஆட்சிக்கு வருது. இன்னைக்கு விஜயை கவுண்டர் பண்றாங்கல்ல, இந்த கவுண்டர் அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருந்தாங்கன்னா வேற மாதிரி கூட ஆயிருக்கலாம். விஜயோட பேரே சொல்லி என்ன சார் நீங்க ஸ்டாலின் எங்க விஜய் பேரை சொன்னாரா? விஜய் அவர்கள் இந்த யங்ஸ்டர்ஸ் பேச வச்சிருக்காருன்றதே ஒரு யங்ஸ்டர்ஸ் விஜய் ஒன்னும் ஃபர்ஸ்ட் பேச வைக்கல. திமுக வந்த காலத்துல யங்ஸ்டர்ஸ் பேச ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? அப்ப இப்ப நீங்க வந்து இந்த இளைஞர்கள் அதான் சொல்றேன். திமுக பண்ண பாலிடிக்ஸ் என்ன? இந்தி எதிர்ப்பு, தமிழ் மொழி, மாநில சுயாட்சி, இந்த மாதிரி அரசியல் பேசி அன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியல் பேசுறாங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் என்ன பேசுறாங்க? அவர் சட்டசபையில ஏன் பதில் சொல்லலன்னு கேட்டா, அதான் நீங்க வெளிநடப்பு செஞ்சிட்டீங்களா, அப்புறம் எப்படி பதில் சொல்ல முடியும்? வெளிநடப்பு செஞ்சாங்கன்னா செய்யலன்னா அங்க பதில் சொல்ல வேண்டியது அவங்க. இது எல்லாருக்குமான என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிள். கேள்வி கேட்டீங்க ஏன் சார் வெளிநடப்பு செய்றீங்க? அவர் தனியா வெளிநடப்பு போனாரு. அவங்களோட அந்த டேல அவங்க ஆதரவும் கொடுக்கல, எதிரும் பண்ண முடியாத வெளிநடப்பு. சரி, அவங்க ஒரு இன்னொரு கேள்வி. ஒரு நிமிஷம். வீட்ல இருந்து சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து அங்கேயே உட்காந்து சாப்பிடுறாரு. இங்க இருக்கிற அநியாயமா இருக்கு. நான் ஷூட் வர்ற மதியம் லைட் ஆனா சாப்பாடு எடுத்து தான் வருவேன். இல்லைன்னா பக்கத்துல எங்கேயாச்சும் கடையில போய் சாப்பிடுவேன். நீங்க வீட்டு பக்கத்துல இருந்து வரீங்க, நீலாங்கரையில இருந்து வரீங்க, சாப்பாடு எடுத்து தான் வரணும். 700 டாஸ்மாக மூடுற இந்த தைரியம் யாருக்கு அது வந்திருக்கான்னு கேக்குறாங்க. அப்ப 2016 ஆட்சிக்கு வந்தது ஜெயலலிதா மூடின 500 டாஸ்மாக எங்க போச்சு? 2023 ஸ்டாலின் அவர்கள் மூடின 500 டாஸ்மாக எங்க போச்சு? புதுசா இவருக்கு இந்த தைரியம் இருக்கா? வேற யாருக்கு அது அர்த்தம்? எங்க எல்லாருக்கும் இருந்திருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பத்திரிகையாளர் விஷன் அவர்கள் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன் சார். இப்போ விஜய் வரவே மாட்டாரு அப்படின்னு நீங்க எல்லாம் வந்து கணிச்சிருந்தீங்க இல்லையா? இப்போ விஜய் வந்து ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமும் வந்து தொடர்ந்து அவர் நாங்க ஏதாவது டார்கெட் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்ற ஏதாவது ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கும். அப்படி எதுவும் மைண்ட் செட் இல்ல. அந்த மைண்ட் செட்ல நான் உட்பட யாரும் வேலை செய்யறது இல்ல. மேபி யாராவது ஒரு சிலர் அந்த மைண்ட் செட்ல வேலை செய்வாங்களான்னு தெரியல. நானும் எனக்கு தெரிஞ்ச பத்திரிகையாளர்களோ பொதுவாக பத்திரிகைகள் அப்படி ஒரு மைண்ட் செட்ல எல்லாம் யாரும் வேலை செய்ய மாட்டோம். இப்ப விஜய் வரமாட்டாருன்னு கணிச்சோம். கிட்டத்தட்ட எல்லாருமே தான் கணிச்சோம் இல்லையா? அந்த கணிப்பு மொத்தம் தவறா இருக்கு. வந்தாச்சு, எப்படி ஆட்சி செய்யறாருன்னு பார்ப்போம். நல்லபடியா செஞ்சாங்கன்னா பாராட்டுகள். ஒரு 100% சிறப்பான 100% பெர்ஃபெக்டான ஆட்சி யாராலையும் கொடுக்க முடியாது. கரெக்டா? எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இஷ்யூ வரும், மக்கள் பிரச்சனைகள் வரும். அப்போ அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் வந்து தவறாக இருந்துச்சுன்னா நம்ம அதை விமர்சனம் பண்ண வேண்டியது நம்ம கடமை தானே. அதான் நம்ம தொழிலும் அதுதானே. அதை பண்ணுவோம். அட் த சேம் டைம் நல்லதா ஒரு விஷயம் பண்ணிட்டாருன்னா அதை பாராட்ட வேண்டிய வேலைகளையும் செய்வோம். இன்னொன்று, ஒரு பத்திரிகையாளர்கள் பெருசா பாராட்ட வேண்டிய வேலை எல்லாம் இல்ல. யாரையும் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது அவங்களோட கடமை தானே. ஆட்சி அதுக்கு தானே அவங்க ஆட்சியில உட்கார வச்சிருக்கோம். அப்போ அவங்க நல்லது செஞ்சாலும் செய்யட்டும். அதான், ஏன்னா அது உங்க கடமை, அது உங்க டியூட்டி. அதுக்கு ஒன்றும் பாராட்டு மலையெல்லாம் தெரிவிக்க முடியாது. ஃபைன், சோ நடந்திருக்கு. அதே நேரம் தவறு செய்யும் போது விமர்சனத்தை தான் அதிகமா பண்றதுனால பொதுவாக என்ன தோணுனா பாக்குறவங்களுக்கு இவங்க எதுனாலும் நல்லதே பாராட்ட மாட்டாங்க, அந்த விமர்சனம் மட்டும் பண்ணுவாங்கன்னா அதுதான் நம்ம வேலை. பாராட்டுறதுக்கு தான் 35% ஆட்களை சேர்த்து வச்சிருக்கிறாரு. அவங்க பாராட்டுவாங்க. நமக்கு வந்து இப்ப திமுக செஞ்ச அவங்கள பாராட்டுறது யாரு? திமுக தொண்டர்கள் இருப்பாங்க, கட்சிக்காரர்கள் இருப்பாங்க, ஆதரவாளர் இருப்பாங்க. அதிமுக அதே தான், எல்லாருக்கும் அதுதான். நமக்கு வந்து பாராட்டுற வேலை இல்லை. நம்ம அட்ரஸ் பண்ணலாம், இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறாரு, அவ்வளவுதான். பட் இஷ்யூஸ் வரும்போது விமர்சனம் பண்ண வேண்டிய வேலை தான் நம்மளோட வேலை. 75% விமர்சனம் தான் இருக்கும், 25% தான் பாராட்டுகள் இருக்கும். அப்படிங்கும்போது விமர்சனம் அதிகமா பண்றதுனால இவங்க எல்லாம் அதிகமா பாராட்டு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். தவறு இல்லை, அது எந்த ஆட்சி வந்தாலும் தோணும். இப்ப நாங்க வந்து எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 4 வருஷம் வந்து எங்களை எல்லாம் ஊப்பிகள்னு சொன்னாங்க. திமுக அறிவாலயத்துல இருந்து காசு வாங்கிட்டு வேலை செய்யறான்னு சொன்னாங்க. திமுக ஆட்சி வரும்போது சில இஷ்யூஸ் எடுத்து பேசும்போது இவ்வளவு நாளைக்கு திராவிட ஆதரவாளராக இருந்தவர் இன்னைக்கு பிஜேபி ஆளா மாறிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரோம். இப்போ அபிஷ் இந்த அடுத்த 5 வருஷம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும். திமுக இருந்து காசு வாங்கிட்டு விஜய் விமர்சிக்கிறான்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் நமக்கு தெரியும். அது சொல்லிட்டு போங்க, நமக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம செய்வோங்கிறது. சார், இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில தாவேகா ஆட்சி அமைச்சது அப்படின்றதையும் தாண்டி அங்க இருக்கிறவங்க செங்கோட்டையன் அவரை தாண்டி மற்றவங்க எல்லாருமே வந்து நியூ பீப்புள். அவங்களுக்கு இந்த சட்டமன்றம்னா என்னன்னு தெரியாது, இந்த பொறுப்புனா என்னன்றது தெரியாது. இட் வில் டேக் சம் டைம் இல்ல சார்? அப்போ எடுத்தவனே நம்ம இப்ப உதயநிதி அவர்கள் அந்த சட்டசபையில பேசினதாகட்டும் சரி, யூ ஷுட் கிவ் தட் லீனியன்ட் பீரியட், அந்த ஹனிமூன் பீரியட், லெட் தம் என்ஜாய். அவங்க எல்லாம் இப்ப புதுசா வந்திருக்காங்க, இந்த ஆட்சி மாற்றம் அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது தொடர்ந்து அவங்கள போக் பண்ண சில காரணங்கள் தேவையில்ல. ஆனா இவங்க எடுத்த உடனே நீங்க வந்து சோஃபா மாடல் அப்படின்னு சொல்றது, இல்ல நீங்க ரீல்ஸ்ல தான் வந்து உங்க ஆட்சியை நடத்துறது அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி? ஹனிமூன் பீரியட்லாம் நீங்க திமுக கிட்ட எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்க கூடாது. அவங்க ஜெயலலிதா கொடுத்தது இல்ல, எம்ஜிஆர் கொடுத்தது இல்ல.
கலைஞர் இருக்க காலத்திலையும் கொடுத்ததில்ல, ஸ்டாலினும் கொடுக்கறது இல்ல, இன்னைக்கு உதயநிதியும் கொடுக்க மாட்டாருங்கிறது ப்ரூவ் பண்றாரு. அவ்வளவுதான். ஹனிமூன் பீரியட் வந்து அது புதுசா ஒரு ஆட்சி வரும்போது ஏற்கனவே இருந்த சிக்கல்கள் இருக்கும், புதுசா திட்டங்களை நிறைவேற்றுறதுல சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். விஜய்க்கு அது எல்லாத்தையும் விட பெரிய சிக்கல்னா முதல் முறை ஆட்சிக்கு வராரு. அரசியல் களத்துல ரொம்ப வருஷம் இருந்த கட்சி கிடையாது. நீங்க சொல்ல மாதிரி எல்லாமே நியூ கம்மர்ஸ். ஸோ கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்கும். அந்த ஒரு கன்சர்ன் நமக்கு இருக்கு. அது எதிர்கட்சிகள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த எதிர்கட்சிகளை நம்ம அதை எதிர்பார்க்க முடியும். அவங்க வேலை அதுதானே. வெரி ஃபர்ஸ்ட் டே அவங்க அதை பண்ணுவாங்க. இன்னொன்னு நீங்க நல்லா கவனிச்சு, சாரி டு இன்டரப்ட், நீங்க அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க, பட் இதுவே அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகாதா? இப்ப இந்த மாதிரி தொடர்ந்து போக் பண்றதுனால இவங்க எல்லாம் புதுசா வந்திருக்காங்கன்றது மக்கள்ல இருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அப்போ இன்னுமே விஜய்க்கு ஒரு ஆதரவு நிலை ஏற்படும் அப்படின்றது இவங்க இன்னும் யோசிக்கலையா? அதாவது இது ஒரு செயல்பாடு, புரியுதா? இது பொதுவாகவே ஒரு எதிர்கட்சியோட வேலை. திமுக இதை தொடர்ச்சியாக செய்யும். ஹனிமூன் பீரியட்லாம் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. வெரி ஃபர்ஸ்ட் டே கலைஞர் கடிதம் எழுதுவார், கட்டுரை எழுதுவார், விமர்சனிச்சு. ஓகேவா? இது அவங்களோட டியூட்டி. நான் ஒண்ணு சொல்றேன், இந்தியாவில இல்ல, உலகத்திலேயே மிகச்சிறந்த எதிர்கட்சி திமுக. பெஸ்ட் எதிர்கட்சி. ஆளுங்கட்சியா அவங்க மேல நமக்கு விமர்சனம் இருக்குல்ல. யார் ஆளுங்கட்சி நமக்கு விமர்சனம் இருக்கு. எதிர்கட்சியா இருந்து செயல்படுறதா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு விஜய் சிஎம் வந்திருக்காரு. நான் இப்பதான் ஒரு இன்டர்வியூல பேசினேன். ஆட்சி நடத்துறதுலாம் பெரிய ப்ராப்ளமே கிடையாது. கவர்னன்ஸ்லாம் ஈஸியா பண்ணிடலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் நடந்துரும். ஓகேவா? அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நடந்துரும். ஐடியாலஜிக்கல் வைஸ் இஷ்யூ பேஸ்டா என்னென்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கிறதா பிரச்சனை. ஓகேவா? சோ அதனால ஆளுங்கட்சியை யார் வேணா கட்சியை நடத்திடலாம். அதுல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. பட் எதிர்கட்சியா ஒரு கட்சி எப்படி செயல்படுறதா இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியை செயல்பட வைக்கிறது எதிர்கட்சி தான். தி பெஸ்ட் எதிர்கட்சி வந்து திமுக உலகத்திலேயே. ஓகேவா? அது கொஞ்சம் ஓவரா இருந்தா கூட நீங்க அட்லீஸ்ட் இந்தியாவுன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவிலேயே பெஸ்ட் எதிர்கட்சி திமுக தான். அதனால அவங்க கிட்ட நீங்க இந்த கரிசன் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஓகேவா? அது தாவைக்கு ஆதரவாளர்கள் புதுசா அரசியலை பாக்குறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஓகேவா? அதனால அந்த ஜெனரேஷன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகலாம். அந்த ஜெனரேஷன் டிஸ்டர்ப் ஆனாலும் நோ இஷ்யூஸ். ஏன்னா அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்கிறதுக்காக வந்து அவங்க டிஸ்டர்ப் ஆயிடுவாங்கன்னு தான் ரொம்ப கரிசனமா கையாண்டாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய திமுக. அதோட விளைவுதான் விஜய் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு விஜயை கவுண்டர் பண்றாங்கல்ல. இந்த கவுண்டர் அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருந்தாங்கன்னா வேற மாதிரி கூட ஆயிருக்கலாம். விஜயோட பேரே சொல்லி என்ன சார் நீங்க ஸ்டாலின் எங்கேயாவது விஜய் பேர் சொன்னாரா? புதுசா கட்சி அவ்வளவுதான் சொல்லுவாங்க. பெரிய ஆட்கள் யாருமே விஜய் பெருசா விமர்சனம் பண்றது அவரோட. உதயநிதி அவர்கள் கூட மேடை பேசுன ஒரு சில விஷயங்கள் லைட் அங்கங்க மொத்தமாவே நீங்க ஒரு 5 இடம் சொல்லலாம். கரெக்டா? அவ்வளவுதான். இந்த 2 வருஷம் ஒரு கட்சி ஆரம்பிச்ச இடத்துல மொத்தமாவே ஒரு 5 இடம் தான் நீங்க சொல்ல முடியும். இப்ப பாருங்க, வெரி ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சாங்க. இது அப்பவே ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க மிஸ் பண்ண ஏரியா அதுதான். ஏன்னா தாவேக்காங்கிறது கட்சிக்கு ஜெயிச்சது எப்படி ஜெயிச்சாங்க, ஏன் ஜெயிச்சாங்கன்னா உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி பார்த்தா ஏன் ஜெயிச்சாங்க சொல்லுங்க. சும்மா எதனால ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லுங்களேன். ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்? ஓகே ஃபைன். இது முக்கியமா இங்க சொல்லப்படுது இல்ல, நாங்களுமே பர்சனலா சர்வே எடுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ், முதல் முறை வாக்காளர்கள் மட்டும் இல்லாம சின்ன குழந்தைகள், இவங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம் அண்ட் சோசியல் மீடியா பிளேட் வைட்டல் ரோல் அண்ட் மேஜர் ரோல் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா மிகையாகாது. எவ்ரிவன் நீட்ஸ் டு அக்செப்ட் திஸ். இது எதுவுமே காரணம் இல்ல. விஜய் ஜெயிச்சது காரணம் என்ன தெரியுமா? விஜய் தான். விஜய். ஏன்னா ஒரு கட்சி ஜெயிப்பதற்கு என்ன காரணம் வேணும்? வேட்பாளர்கள் ரொம்ப முக்கியம், கட்சியோட கொள்கை ரொம்ப முக்கியம், கட்சி எலெக்ஷனுக்கு அறிவிக்கக்கூடிய மேனிஃபெஸ்டோ திட்டங்கள் ரொம்ப முக்கியம், கட்சியோட கட்டமைப்பு ரொம்ப முக்கியம், நம்ம ஊரை பொறுத்த வரையும் காசும் ரொம்ப முக்கியம். இவ்வளவு விஷயம் இருக்குல்ல. ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லன்றது தானே சார் இங்க எல்லாம். அதான் சொல்றேன், இங்க ஜெயிச்சதுக்கு இதெல்லாம் எல்லாமே ஜெயிச்சார்ல. அப்ப காரணம் என்ன? விஜய் மட்டும் தான் காரணம். யாருனாலும் ஓட்டு போடும் சார். இது நானுமே இது முன்னாடி இருக்கிற ஒரு இன்டர்வியூ பர்சன், விஜய் வந்து விஜய்ங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இங்க ஓட்டு விழுந்திருக்கு. அந்த கிரௌட் இருக்குல்ல, அந்த கிரௌடு விஜய் இந்த 5 இப்ப நீங்க சொல்றீங்களா புதுசா தானே வந்திருக்காரு இன்னைக்கு சொல்றீங்கல்ல, 5 வருஷம் கழிச்சு ஆட்சி முடியும் போது இந்த கிரௌட் என்ன தெரியுமா சொல்லுவோம்? முதல் முறை தான் ஆட்சி வந்திருக்காரு, உங்களை மாதிரி காலங்காலம் அன்னிட்டா இருக்கிறாரு, அடுத்த ஆட்சியில சரி பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. நீங்க வேணா பாருங்க, இந்த ஆட்சி முடிகிற டைம்ல இது இந்த டாக் வரலடா நீங்க பாருங்க. ஏன்னா அந்த 35% அப்படியே தான் இருக்கும். அந்த கிரௌட டிஸ்டர்ப் ஆகுறத பத்தி ஒரே பண்ணக்கூடாது, பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மீதி 65% இருக்குல்ல, அதுக்கு தான் வேலை செய்ய முடியும். ஏன்னா அது ஒரு கல்ட் ஃபாலோவிங் கிரௌடு. அதுக்கு தான் நான் சொன்னேன், விஜய் ஜெயித்த நீங்க எதுவும் காரணம் கிடையாது. விஜய் பார்த்து மட்டுமே ஓட்டு போட்ட கிரௌடு கிட்ட அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க. என்ன சொன்னாலும் அவங்க டிஸ்டர்ப் ஆக தான் செய்வாங்க. அவங்க கிட்ட அதிருப்தி வரதான் செய்யும். அது அவங்களோட டார்கெட்டே கிடையாது. சார் இன்னொரு விஷயம், இப்போ டெய்லியுமே நியூஸே பார்க்காதவங்க எல்லாருமே யாரா இருந்தாலுமே சரி, முக்கியமா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அரசியல் பேசணும், அப்பதான் ஒரு புரட்சி ஏற்படும் அப்படின்றத தொடர்ந்து இங்க எல்லாருமே வலியுறுத்திட்டு வர இந்த சமயத்துல விஜய் அவர்கள் இந்த யங்ஸ்டர்ஸ் பேச வச்சிருக்காருன்றதே ஒரு யங்ஸ்டர்ஸ். விஜய் ஒன்னும் ஃபர்ஸ்ட் பேச வைக்கல. திமுக வந்த காலத்துல யங்ஸ்டர்ஸ் பேச ஆரம்பிச்சாங்க, புரியுதா? அப்ப யங்ஸ்டர்ஸ் பேசிதான் யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸை கவனிச்சா யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸ்குள்ள வந்துதான் திமுக ஆட்சிக்கே வந்துச்சு.
ஓகேவா? அதை விட பெரிய புரட்சி ஒண்ணு இளைஞர் மத்தியில நடந்துடல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அப்ப இப்ப நீங்க வந்து இந்த இளைஞர்கள் அதான் சொல்றேன், திமுக பண்ண பாலிடிக்ஸ் என்ன, இந்தி எதிர்ப்பு, தமிழ் மொழி, மாநில சுயாட்சி, இந்த மாதிரி அரசியல் பேசி அன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியல் பேசினாங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் என்ன பேசுறாங்க சொல்லுங்க? என்ன அரசியல் பேசுறாங்க? அப்புறம் எல்லாருமே கத்துப்பாங்க சார். சார் விஜய் அவர்களோட சேர்ந்து கத்துக்கட்டும், பிரச்சனையே கிடையாது, கத்துக்கட்டும். சார் சட்டசபையில விஜயால தான் அரசியல் பேசுறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. இளைஞர்கள் எல்லா காலகட்டத்திலயும் அரசியல் பேசிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒரு எலிமெண்ட் வரும். இன்னைக்கு விஜய் வந்தாலும் உங்களுக்கு நீங்க விஜய்னு சொல்றீங்க. திமுக அளவுக்கு இளைஞர்களை வந்து இம்பாக்ட் பண்ண கட்சி வேற கிடையாது தமிழ்நாட்டில். புரியுதா? சோ திமுக தான் தி ஃபர்ஸ்ட் இன் ஜெயலலிதா மேம் கூட அந்த அளவுக்கு, எம்ஜிஆர் அவர்கள் கூட அந்த அளவுக்கு பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க திமுக அளவுக்கு பண்ணிருக்க மாட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஏற்பட்ட அந்த இம்பாக்ட் இருக்குல்ல, யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸ பார்த்தது, பாலிடிக்ஸ்குள்ள வந்தது, களத்துல என்னது, போராடினது, இறந்ததெல்லாம் இருக்குல்ல, அது திமுக தான் நடந்திருக்கு. தி ஃபர்ஸ்ட் பார்ட்டினா வந்து தமிழ்நாட்டுல திமுக தான். ஓகேவா? அதற்கு பிறகுதான் இப்ப எம்ஜிஆர் வரும்போது ஒரு கிரௌடு வருது. ஓகேவா? சோ ஜெயலலிதா வரும்போது ஒரு கிரௌடு வருது. நீங்களே சொல்றீங்க. அப்ப புதுசா விஜய் வர்றது இல்ல, விஜயகாந்த் வரும்போது ஒரு கிரௌடு வந்துச்சு, சீமான் வரும்போது ஒரு கிரௌடு இல்லையா, கமல் வரும்போது ஒண்ணு, எல்லாருக்கும் இருக்கு. விஜயோட பிளஸ் என்னன்னா, விஜய் வந்து சினிமால நிஜமாவே பீக்ல இருக்கும்போது வராரு, எம்ஜிஆர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சோ பீக்ல இருக்கும்போது வர்றதுனால அது கவனிக்கப்படுகிறது. எல்லாரும் நீங்க சொல்லும் உட்காந்து சட்டமன்ற லைவ் எல்லாம் உட்காந்து பாக்குறாங்க. அது முதல் நாள் பார்ப்பாங்க. கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்தா கிரிக்கெட் பாக்குற ஒரு கூட்டம் இருக்கும். அது மாதிரி ஒரு பெரிய எலெக்ஷன் வந்து திருவிழா மாதிரி அந்த டைம் பாக்குறாங்க. எனக்கு என்னன்னா, ஏதோ ஒரு வகையில அவங்களை கவனிக்க வச்சிருக்கீங்கல்ல. திமுக கவனிக்க வச்சது என்பது அரசியல், அது அரசியலை கவனிக்க வச்சது. விஜய் கவனிக்கிறது வந்து அரசியலை கவனிக்க வைக்கல, விஜய் கவனிக்கிறாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏதோ ஒரு வகையில உள்ள வர்றாங்கல்ல, அது வரைக்கும் ஃபைன், அட்லீஸ்ட் பாக்குறாங்க. இதுக்கப்புறம் திமுக அவங்களை அரசியல்படுத்த வேண்டிய பொறுப்பு, அந்த 35% அரசியல்படுத்த வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு தான் இருக்கு. சோ விஜய் அதை செய்யணும். தொடர்ந்து அவர் பேசக்கூடிய நாட் ஓன்லி ஆட்சி நடத்துறது இல்ல, அதையும் தாண்டி இங்க ஒரு அரசியல் செய்யணும்ல, கள அரசியல் ஒண்ணு செய்யணும்ல. இப்ப நீங்க லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா வந்து தொடர்ந்து திராவிட பயிற்சி பட்டறைகள் நடத்திட்டே இருந்தாங்க இல்லையா? அவங்களோட ஐடியாலஜி கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு வகையில. சோ அது மாதிரி ஏதோ ஒரு வகையில யங்ஸ்டர்ஸ், இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம்ல, யங்ஸ்டர்ஸ் என்ன பேசுறாங்க, பிளாஸ்ட்ன்றான், வேற லெவல்ன்றான், தாண்டி இவனுக்கு என்ன அரசியல் தெரியுதுன்னு சொல்றோம்ல. அப்போ ரொம்ப நாளைக்கு அவனை அப்படியே வச்சிட்டு இருக்க முடியாது. அவனே பாலிடிக்ஸ் பேச கேட்க மாட்டாங்களா சார்? ஒரு ஸ்டேஜ்ல அவங்களே வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. யார இப்ப இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸே வந்து விஜய் அவர்கள் ஏதாவது தப்பு பண்ணா அவங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. விஜய் பார்த்து உள்ள வந்து கிரௌட் கேள்வி கேட்காது சார். சிஎம்ஆ இருந்தாலும் இவங்க வந்து தப்பு செஞ்சு அவங்க எப்படி கேள்வி கேட்க மாட்டாங்க? அந்த 35% கேள்வி கேட்காது. 5% வேணா அதுல சின்னதா ஒரு டிஸ்டர்பன்ஸ் வேணா வரலாம். அது 2%, 3%, அதிகபட்சம் 5%. 30% நம்ம இப்படி சொல்றோம்ல, திமுக ஒரு 30% ஹார்ட் கோர் ஓட்டு, அதிமுக ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த கிரௌட் அவ்வளவுதான் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஃபார்ம் வந்து 35% அந்த ஓட் வந்து அதான் ஒரு 5% முன்ன பின்ன டிஸ்டர்ப் ஆகணும் வச்சுக்கோங்க. ஒரு 25 to 30 வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங், அவ்வளவுதான். அவர்களுடைய வேலை வந்து எல்லா கட்சி தொண்டர்களை மாதிரி இவர்களும் முட்டு கொடுக்குற வேலை தான் செய்வாங்க. இவங்க முட்டு கொடுக்குற இன்னும் ஸ்பெஷல் முட்டு, அது வேற மாதிரியான கட்சி அடிப்படையில முட்டு. இது வந்து சம்திங். எங்க அண்ணனை பார்த்தா போதும், எங்க அண்ணன் எவ்வளவு அழகா இருக்கிறாரு, எங்க அண்ணன் பாருங்க கோட்டு போட்டா எவ்வளவு ஸ்டைலா இருக்காரு, அவரு புதுசா இப்பதானே வந்தாரு, அவர் சட்டசபையில ஏன் பதில் சொல்லலன்னு கேட்டா, அதான் நீங்க வெளிநடப்பு செஞ்சிட்டீங்களா, அப்புறம் எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? வெளிநடப்பு செஞ்சானே செய்யலன்னா அங்க பதில் சொல்ல வேண்டியது அவங்க சார். அது வந்து இது எல்லாருக்குமான என்ன தெரியுமா, ரொம்ப சிம்பிள். கேள்வி கேட்டுட்டீங்க சார், வெளிநடப்பு செய்றீங்க. அவர் தனியா வெளிநடப்பு போனாரு. அவங்களோட அந்த டேல அவங்க ஆதரவும் கொடுக்கல, எதிரும் பண்ண முடியாதான் வெளிநடப்பு செஞ்சாங்க. சரி, அவங்க இன்னொரு கேள்வி. ஒரு நிமிஷம். சட்டசபையில வெளிநடப்பு தான் உலகத்திலே முதல் தடவையா? எல்லா கட்சியும் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்கல்ல, பேசிட்டு வெளியே போனவங்க இருக்கிறாங்கல்ல, எங்க பதில் சொல்லணும்? ரொம்ப சிம்பிள், எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு வெரி ஃபர்ஸ்ட் டைம் அதை ஹேண்டில் பண்ண முடியல, பதில் சொல்ல முடியல, ஃபைன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, தப்பும் கிடையாது. வெரி ஃபர்ஸ்ட் டைம் சட்டசபைக்குள்ள போறாரு, இவ்வளவு தாக்குதல் அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. சோ அதனால அவர் கொஞ்சம் தடுமாறிட்டார், அமைதியா இருந்தாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, அது புரிஞ்சுக்கிறோம். அடுத்த வாட்டி சட்டசபை கூடும்போது நீங்க என்ன வேணா பேசிக்கலாம். ஆனா அது அவ்வளவுதான், விஜய் அடிச்சுட்டாங்க பிடிச்சிட்டாங்கன்னு ஒண்ணு ஆனதும் அதை கூட ஏற்றுக்கொள்ளாம ஒரு நைட் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிங்களே 400 பக்கத்துக்கு, அது தேவையில்லாது. புரியுதா? அப்போ கேட்காது, அதனால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவ்வளவு அதான் சொல்றேன். எதுக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதுக்கு பதில் சொல்லனாலும் பதில் சொல்லாத நீங்க அங்கதாங்க சொல்லிருக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்த வாட்டி உங்க கட்சிக்காரங்க பிரஸ் மீட் வரும்போது கேள்வி கேட்பாங்கல்ல, ரிப்போர்ட்டர்ஸ், அங்க சொல்லிருக்கணும். அங்க போய் உட்கார்ந்துட்டு ஒரு 342 பக்கத்துக்கு ஒரு அறிக்கை விடுறது இருக்குல்ல, இது அங்க சொல்ல வேண்டியது. இதுல ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு ஞாபகம் வரலையா? அப்ப 2006 திமுக கூட்டணி மைனாரிட்டிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அங்க சொல்ல தெரியாதா? இதெல்லாம் சும்மா அவங்க போயிட்டாங்க, இதெல்லாம் ஒரு பதில் கிடையாது. சோ இந்த மாதிரி எதுனாலும் அண்ணனுக்கு முட்டு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. சம்திங் ஸ்பெஷல் முட்டாவும் இருக்கும், அதுவும் பிரச்சனை இல்லை, கொடுக்கட்டும்.
ஏதோ ஒரு வகையில் அரசியல் பட்டா நல்லதான் நீங்க சொல்ற மாதிரி. வெறுமனே பிளாஸ்ட் பேசாம கவனிங்க. இப்ப நான் சொல்றேன், சட்டசபையில அவங்க எந்திரிச்சு போனாலும் இது பேச வேண்டிய கடமைனா என்னதான் நீங்க சட்டசபையில பேசியிருக்கணுங்க. ஓ அப்ப அப்படிதான் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இல்ல அவங்க எந்திரிச்சு போனா நான் எப்படிங்க சொல்ல முடியும், நாங்க எப்படி அமைதி பேசக்கூடாது, அதான் பிரச்சனை. அப்ப 4 பேர் பேசும்போது ஓ அப்ப சட்டசபையில பேச அங்க பதில் சொல்லிருக்கணும் போல. உண்மையாவே அண்ணன் புதுசு ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் கஷ்டப்பட்டாருங்கிறத வெளியே சொல்லாதீங்க. கொஞ்சம் ஓகே ஃபைன் இருங்க, அமைதியா இருங்க. அடுத்து நான் என்ன சொல்றேன், இப்ப விஜய் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 6 மாசம் போச்சுன்னா விஜயுமே சட்டசபை ரொம்ப பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம். பிராக்டிஸ் தானே. உதயநிதி வந்து முதல் சட்டமன்றத்தில் எப்படி பேசியிருப்பாரு இல்லையா? சோ பிராக்டிஸ் தான். அதனால ஆனா என்ன இத வந்து பிராக்டிஸா நினைச்சு டெவலப் பண்ணணும். ஆனா அதுக்காக மோடி மாதிரி உள்ளே வராம வெளியே போயிடக்கூடாது. 2 இருக்கு. விஜய் எப்படிப்பட்ட தலைவருங்கிறது நமக்கு இனிமே தான் தெரியும். ஒரு 6 மாசம் வரைக்கும் வந்துட்டு இது போற போக்கு பார்த்தா வேலைக்கு ஆகாது. இவங்க நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, போட்டு அடி நடிப்பாங்க. நம்ம டெய்லி வந்து ட்விட்டர்ல அறிக்கை விட முடியாது, ட்விட்டர் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. சட்டசபையில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும், களத்துல ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பயந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ள இருந்துடக்கூடாது, சட்டசபைக்கு வராம. சார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ டெய்லியும் வந்து செக்ரட்டேரியட்டுக்கு பிஃபோர் த டைம் வீட்ல இருந்தே சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து அங்கேயே உட்காந்து சாப்பிடுறாரு, எல்லாத்தையுமே வந்து லிசன் பண்றாரு, எல்லாத்தையுமே வந்து கத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இன்னும் he needs to be very fast அப்படின்ற மாதிரியும் ஒரு கமெண்ட்ஸ் வந்து, பட் இது எல்லாமே அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருக்கு. இது வீட்லயும் சாப்பாடு எடுத்து வந்து இல்ல கத்துக்கிறாரு அங்க இருக்கிற அநியாயமா இருக்கு. நான் ஷூட் வர்றேன், மதியம் லைட் ஆனா சாப்பாடு எடுத்து தான் வருவேன், இல்லைன்னா பக்கத்துல எங்கேயாச்சும் கடையில போய் சாப்பிடுவேன். நீங்க வீட்டு பக்கத்துல இருந்து வரீங்க, நீலாங்கரையில இருந்து வரீங்க, சாப்பாடு எடுத்து தான் வரணும். சிஎம் இருந்தா யாரா இருந்தாலும் எல்லாரும் பசிக்கும்ல. அதுதான் சரி. இதெல்லாம் ஒரு கிரெடிட்டாங்க. வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்து வராரு, உட்கார்ந்து நோட் பண்ணி, இது எல்லாரும் பண்றதா. இந்த எக்ஸ்ட்ரா கிரெடிட் இருக்குல்ல, சாதாரணமா நடக்கிற விஷயத்த 700 டாஸ்மாக மூடுற இந்த தைரியம் யாருக்கு அது வந்திருக்கான்னு கேக்குறாங்க. அப்ப 2014 ஆட்சிக்கு வந்தது ஜெயலலிதா மூடின 500 டாஸ்மாக எங்க போச்சு? 2023 ஸ்டாலின் அவர்கள் மூடின 500 டாஸ்மாக எங்க போச்சு? புதுசா இவருக்கு இந்த தைரியம் இருக்கா? வேற யாருக்கு அது அர்த்தம்? எங்க எல்லாருக்கும் இருந்திருக்கு. 500 மூடுவாங்க, 700 மூடுவாங்க. அது தொடருமாங்கிறதான். அங்க தொடர் இல்ல, இங்க தொடரணும். 700 நிப்பாட்டக்கூடாது, புரியுதா? அங்க ஒரு 500 மூடிட்டு ஒரு 200 பின்வாசல திறந்து விட்டாங்க அந்த பக்கம். அதாவது இந்த பக்கம் இந்த ரோட்ல ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கு, இல்ல கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு, அதனால அதை மூடிட்டோங்க. டாஸ்மாகோட அந்த மாதிரி வராது. சோ அவங்கள நான் விமர்சனம் தான் பண்றேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம 700 மூடிட்டோம், இது போதுன்ட்டு அமைதியா இருக்காம 4500 இருக்கு அரௌண்ட் டாஸ்மாக்கு. அட்லீஸ்ட் அதுல ஒரு பாதி 2000 மூடுறதுக்கான வேலையை செய்யணும். சோ தொடக்கத்துல எல்லாரும் வந்தா மூடுறதுதான் இது. அதுக்குதான் உதாரணம் சொல்றேன். ஆனா அது கூட தெரியாம எங்க அண்ணன் தான் முதல்ல மூடி இருக்காருன்னு பேசுறது இருக்குல்ல. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிரெடிட் எல்லாம் கொடுக்காதீங்க. சாப்பாடு கேட்டு வராரு, உள்ள உட்காந்து நோட் பண்றாரு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நீங்களே சொல்லிட்டீங்க, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அந்த மக்கள். ஆமா, அவங்களுக்கு இதெல்லாம் ஸ்பெஷலா தெரியும். எவ்வளவு பெரிய நடிகர் இன்னைக்கு அரசியலுக்கு வந்து பாருங்க, சாப்பாடு எல்லாம் கேட்டு எப்படி சாப்பாடு கேட்டு வந்து லோக்கல் சாப்பிட்டாரா? நான் பாக்கல. சட்டசபையில இல்ல, இப்ப செக்ரட்டேரியட் வந்திருக்காரு. ஓ செக்ரட்டேரியட்ல சாப்பிடுறாரா? அவ வந்து அந்த அலுவலர்கள் அந்த ஆபீசர்ஸ் மாதிரி, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் மாதிரி they bring lunch sir, same kind he is also bringing lunch. அங்க உட்கார்ந்து அத சாப்பிடுறாரு அப்படின்றது இப்ப அது எல்லாரும் அப்படிதான் கொண்டு வருவாங்க. என்ன ஆச்சரியம் இதுல இருக்கு? இல்ல சார், அது ஒரு டேப்போ, அது ஒரு இவருக்கு வீடு தூரமா இருக்கு, மத்தியானம் அங்க சாப்பாடு எடுத்து வர முடியாது, தூரம், புரியுதா? இவங்களுக்கு எல்லாம் பக்கத்துல இருக்கும், வீட்டுல இருந்து மத்தியானம் சாப்பாடு வந்துரும். இவருக்கு தூரமா இருக்குல்ல, அதனால இவர் வரும்போதே கட்டிட்டு வராரு. இன்னும் அவரு இவங்க எல்லாருமே வந்து விஜய் சார ஒரு நடிகரா இன்னும் அதுல இருந்து வெளியில வரல. இப்ப இருக்கிற அந்த மக்கள் இன்னும் அதே மாதிரி யோசிக்கிறாங்கன்றது நீங்க அது மாதிரி நினைக்கிறீங்களா? இல்ல அது இருக்கும் தாங்க, அது ஒரு பெரிய குற்றமா சொல்ல முடியும். ஏன்னா இவ்வளவு நாள் நடிகரா பார்த்தவங்க அந்த ஒரு கரிஷ்மா இருக்கும். அவரை கிட்டத்தட்ட அவர் எங்கால் பாரு, நடந்த ஸ்டைல், என்ன ஸ்டைல், உட்கார்ந்த ஸ்டைல், எங்களை எவ்வளவு அழகா இருக்கிறாரு பாருங்க, எங்க அண்ணன் சீட்ல இதெல்லாம் இருக்கும், கொஞ்ச நாள் இருக்கும். சார் அவர் அமைதியாவே இருக்காரு அப்படின்றது எப்படி சார் ஒரு குற்றச்சாட்டாவே? இன்னும் யாரு குற்றச்சாட்டை சொல்ல அவர் அமைதியா இருக்கிறது? சார் அவர் வந்து அமைதியாவே இருக்காரு, அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் ஒவ்வொன்றையும் போட்டு சில இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பேடான கமெண்ட், குடுகுடு பாண்டி மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்ற அந்த கமெண்ட்ஸ். அதெல்லாம் தவறு. அதெல்லாம் அப்படி வந்து பர்சனல் அட்டாக் எல்லாம் அதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. அது தவறு. அது நாகரிகமற்ற அரசியல் தான். அதை நம்ம எந்த வகையில் இது எல்லாருக்கும் போட்டுட்டு வந்ததெல்லாம் வந்து ஒரு இல்ல, அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் கோட் சூட் போடுறாரு, வேட்டி சார் என்ன வேணா போட்டுக்கலாம், அவரோட அவரு. நான் என்ன எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, இங்க வந்து நம்ம வேட்டி சட்டை போட்டிருந்த காலங்கள் மாதிரி இப்ப சமீபமான நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 10 to 15 20 இயர்ஸா நம்ம எல்லாருமே பேண்ட் ஷர்ட் போடுறத பாக்குறோம் இல்லையா? அடுத்த ஜெனரேஷன் உள்ள வந்து எல்லாருமே பேண்ட் ஷர்ட் தான் போடுறாங்க. பெருசா வேட்டி சட்டை போடுறவங்க சீனியர்ஸ் மட்டும் தான் போடுறாங்க. இவர் சிஎம்மா வந்து என்ன பண்றாரு, ஒரு பிரசிடென்ட் லுக் இருக்குல்ல, மேலை நாடுகள்ல பாக்குறோம், கிட்டத்தட்ட நமக்கு அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். தப்பு இல்லையா? இதுல என்ன இருக்கு?
ஃபைன் சார். சார் இப்போ இந்த சோஃபா மாடல் அப்படின்னு வந்து ஆமா, உதயநிதி அவர்கள் சொன்னது, அது வந்து இந்த சோஃபாக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறதெல்லாம், சார் பகிரங்கமா ஒருத்தவங்க வந்து சோஃபாவை கொண்டு வந்து கொடுத்தா அதுக்குள்ள கேஷ் வச்சு கொடுக்குற அளவுக்கெல்லாம் இன்னும் See, உங்களை நீங்க நீங்க இது இவ்வளவு தூரம் வந்து கேட்கிற கேள்வி மக்களும் வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியாதா சார்? அப்படி இருக்கும்போது அவ்வளவு பகிரங்கமா சோஃபாக்குள்ள இது மாதிரியான ஒரு டீலிங் எல்லாம் நடக்குமா சார்? அந்த அளவுக்கு கூட யோசனை டீலிங் இருக்காதா? நடக்குதோ இல்லையோ, சோஃபா ஒண்ணு போயிருக்கு இவர் போறதுக்கு முன்னாடி. ஓகேவா? அப்ப அந்த சோஃபாக்குள்ள என்ன இருக்குன்னு கேக்குறோம். உதயநிதியோட ராசி என்ன தெரியுமா? அவர் ஏதாவது ஒண்ணு ஒரு நேம் வச்சிட்டாருன்னா அது ட்ரெண்ட் ஆயிடும், அது நிலைச்சிரும். ஓகேவா? என்னது செங்கல் விஷயமா இருக்கலாம், சில விஷயங்கள் அப்பப்போ பேசுவார், அது ஒரு மாதிரி பஞ்ச் மாதிரி ஆயிடுது இல்ல. நீங்க வேணா பாருங்க, இந்த சோஃபா ஆட்சிங்கிறத அவங்க இந்த 5 வருஷம் சொல்லுவாங்க, இதே ஒரு விஷயத்த இதை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னவாயிடுச்சுன்னா, ஏன் அதை சொல்ல வேண்டியது, அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? விஜய் தானே. ஆனா அதுக்கு எங்க ஒரு அவங்க கட்சியை விளக்கம் வந்து உடைச்சு, ஒரு கட்சி ப்ராப்ளம்ல இருக்கு அதிமுக. இது அவங்களுக்கு இது புதுசு கிடையாது, காலங்காலமா செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க. ஓகே, அவங்களுக்கு ஒரு ரெகுலர் யூஸ்டிபின்னு சொல்ற மாதிரி. ஓகே, சோ அப்படிப்பட்ட ஒரு கட்சி இஷ்யூஸ் இருக்கும்போது நீங்க அந்த எல்லா தலைவரையும் பாத்தீங்க, எடப்பாடி போய் பார்த்தா எந்த ப்ராப்ளம் இல்ல. ஆனா கட்சியை உடைத்து விட்டு வெளியே வரக்கூடிய குரூப்பை போய் பாக்குறது இருக்குல்ல, மேபி அவங்க கிட்ட இருந்தா உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு. எதுக்கு அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஆதரவு? உங்களுக்கு தான் பெரும்பான்மை வந்துருச்சுல்ல. ஆதரவு உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்ல முதல்ல. ஓகேவா? ஒரு கட்சி உடைந்து இருக்கும் பொழுது அவங்க உடைஞ்சு அந்த குளம் சரியாகி குட்டை தெளிஞ்சு வரட்டும், வந்தா நம்ம உங்களுக்கு தேவையான ஆதரவு எடுத்துக்கலாம். ஒரு கட்சியில குழப்பம் நடந்துட்டு இருக்கும் போதே உடைத்து விட்டு வெளியே வந்த குரூப்பை போய் சந்திக்கிறது இருக்குல்ல, அது தப்பு. அது தமிழ்நாட்டுல இது வரைக்கும் நடந்ததில்ல, தெரியுமா? ஆமா சார், தெரியும், கேள்வி. யாராச்சும் ஒரு கட்சி நடந்ததே இல்ல இப்படி. பின்னணியில என்ன வேணா பேசுவாங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் விஜய்க்கு ஒரு ஆதரவு வேணும். இங்க ஒரு 10 சீட் இருக்கு, இங்க 10 பேர், நாளைக்கு 2 பேர் கலந்துட்டு ஆட்சிக்கு வந்துற சூழல் இருக்கும்போது அவர் அங்கிருந்து எடுக்க நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அதற்கான ஒரு காலம் இருக்கு, நேரம் இருக்கு. இப்போதைக்கு இன்னைக்கு சேர்ந்த விசிக்கா நாளைக்கு வெளியே போறாங்களா? இல்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி 2 நாளைக்கு கழிச்சு வெளியே போறாங்களா? எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 6 மாசம் to 1 வருஷம் உங்களுக்கு எந்த டிஸ்டர்ப் யாரும் பண்ண போறாங்க? அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு என்ன கட்டாயம் இருந்தாலும், என்ன கட்டாயமா இருந்தாலும் இப்படி நேரடியாக போய் சந்திச்சு அப்படி பண்ணக்கூடாது, தப்பு. அப்படி ஒரு அரசியல், அதனால குதிரை பேர் அரசியல் சொல்றாங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து சோஃபா இதுன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப அதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவர் விஜய், அவர் செஞ்சிருக்க கூடாது, தப்பு அது. இன்னைக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு அவங்க 25 பேர் அங்க உடச்சு வந்தாங்கன்னா அவங்களோட பதவி பறி போகும். ஆக்சுவலா லீகலி திருப்பி ரீஎலெக்ஷன் வைப்பாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணணும்? விசில்ல தாவைக்கையில சேர்ந்து விசில்ல தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா என்ன தெரியுமா ஆகும்? அவங்க தாவைக்கையில சேர்ந்து அதிமுகல அவங்க நின்று விஜய் ஆதரவு கொடுக்க முடியுமா? நல்லா இருக்கும் அது? இல்ல, அது பாசிபிளும் இல்ல. இல்ல அவங்கள சுயேட்சை சின்னத்துல விட்டு ஆதரவு கொடுக்க முடியும்? ஏன்னா விஜய் ஒரு பார்ட்டி, அவர் வந்து ஒண்ணு இவங்களை வந்து தாவைக்கையில சேர்ந்து போட்டியிட வைக்கணும், அது தவறு, நல்லா இருக்காது. அப்படி இல்லைன்னா விஜய் தனியா வழக்கம் போல 25 தொகுதி இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா அவர் ஆள் நிப்பாட்டணும், 25 தொகுதியிலும் ஜெயிப்பாரு. அப்ப அந்த 25 எம்எல்ஏட நிலைமை சிவி சண்முகம் அண்ட் கோ. அப்ப எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு தான் சிக்கல், விஜய்க்கு சிக்கல் இல்ல. விஜய் 6 months to 1 year சேஃப். பொறுமையா வாங்குங்க. இன்னைக்கு யாரும் ஒருத்தர் இன்னைக்கு பேசியிருக்காரு, விஜய் வந்து ஆல்ரெடி எங்களை வந்து சந்திச்சு 10 விஜய் தரப்புல பேசி 10 மினிஸ்டர் தரேன்னாங்க. அப்ப அங்கே அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல, ஏன்னா எடப்பாடி கிட்ட பேசணும், எடப்பாடி ஓகே சொல்லல. புரியுதா? இவ்வளவு விஷயம் பின்னணியில நடந்திருக்கும் போது பின்னணியில இதெல்லாம் நடக்கலாம். ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வச்சு பேசிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, பின்னணியில என்ன வேணா இருக்கலாம். இப்ப அந்த இஷ்யூ நடந்துட்டு இருக்கும் போது யாரு? விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க போராடிட்டு இருக்கும் பொழுது ஆளுநர் ரிட்டர்ன் பண்ணிட்டே இருந்தார்ல 4-5 நாள். அது நடந்துட்டு இருக்கும்போது எடப்பாடி நேர கிளம்பி வந்து முன்னாள் சிஎம் ஸ்டாலினை சந்திச்சிருந்தா எப்படியா? அவர் தான் வந்து மீட் பண்ணதா, அதான் நமக்கு தெரியுமே. நேரடியா பப்ளிக்கா வந்து ஒரு பிரஸ் கூட்டு போயிட்டு இது மாதிரி மீட் பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? நினைச்சு கூட பார்க்க முடியல சார். அதுதான். சோ அதெல்லாம் மாண்பு கிடையாது. பட் ஆனா அண்டர் கிரவுண்ட் டீலிங் அது நடந்துதான் சார். அது நடக்கதாங்க செய்யும், அது நடக்கதான் செய்யும். அதாவது ஒண்ணு நீங்க இல்ல நானு, ஆனா விஜய் மட்டும் புதுசா இருந்தவங்க இருந்துட கூடாது. நீங்க அவங்க சைடுல இருந்து யோசிச்சு பாருங்க. இத்தனை வருஷமா நம்ம ஆண்டுட்டு இருக்கிறோம், இன்னைக்கு விஜய் வந்தாரு, இவர் இன்னைக்கு ஆளுவாரு. இந்த கூட்டம் ஒரு மாதிரி கல்ட்டு கூட்டமா இருக்கு, இந்த கூட்டம் கூட்டிட்டே இருக்கும். அப்ப எம்ஜிஆர் மாதிரி விஜய் ஒரு 15 வருஷம் இருந்தாரு, என்ன பண்றது? நம்ம 2 பேரும் என்ன ஆகுறது? நம்ம தேவையில்லை, சரி ஒண்ணு யோசிச்சிருக்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. எம்ஜிஆர் காலத்திலேயே எம்ஜிஆர் ஆட்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே திரும்பவும் திமுகவுடன் சேர்ந்து கட்சி தலைவராக கலைஞர் அவர்களையும் ஆட்சி வந்து இவர்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தெல்லாம் தெரியும்ல சார். இவரே அதுல இருந்து தானே வெளில வந்துட்டு தனியா கட்சி அமைச்சதெல்லாம். சோ அதனால எப்படி பார்த்தாலும் அதிமுக திமுக சேர்றது ஒண்ணும் பெரிய கொலை குற்றம் கிடையாது. தாய் கழகத்தோடு மீண்டும் இணைஞ்சிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணுவீங்க? அப்படி சிம்பிளா அந்த மாதிரியான அவ்வளவுதான். சோ அது ஒண்ணும் கொலை குற்றம் கிடையாது, டீல் பேசுறதும் கொலை குற்றம் கிடையாது. எந்த நேரத்துல இதனால இது நீங்க சொல்றது வந்து எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஆட்சி அவர் வெளில வரும்பொழுது, ஆனா அதுக்கப்புறம் இங்க திமுக அதிமுகன்றது ஒரு எதிரி கட்சியா தானே சார்? எதிர்கட்சியா தான் இருந்தோம். மக்களுக்கும் அதே ஒண்ணு நாங்க ஆண்டிருக்கோம், இல்ல நீங்க நான் அதுல சரி தப்பு பேசல.
நான் லாஜிக்கலா ஒண்ணு சொல்றேன். ஒண்ணு நாங்க ஆண்டிருக்கோம், இல்ல நீங்க ஆண்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம 2 பேரும் வெளியே, இன்னொருத்தர் புதுசா வந்து ஆள்றாரு. பெரும்பான்மை அவருக்கு இருந்தா நம்ம ஒண்ணும் பண்ணிட முடியாது. கேட்டா அவர் ஆட்சி பண்ணி தான் ஆமா. ஆகணும். பெரும்பான்மை இல்ல, அப்ப ஏன் சேரக்கூடாதுன்னு ஒரு ஐடியா யாருக்கோ வந்திருக்கு. ஒரு ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அது அங்கேயே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா உடைஞ்சிருக்க கட்சியை போய் பாதியால கூட்டு வரதான் அதோட பெரிய தப்பு. அந்த டீலிங் வேற. 2 கட்சி சேர்ந்து கூட்டணி ஆட்சி வரலாம்னு நினைக்கிறது. இது ஒரு கட்சி உடைஞ்சிட்டு இருக்கும்போது அதுல பாதி பேரை கூப்பிட்டு எனக்கு அதுல தான் அவனுக்கு கேட்கறது இருக்குல்ல, அது தப்பு. 2க்கு வித்தியாசம் இருக்கு. புரியுதா? ஃபைன் சார்.